தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 21/7/2025 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம் இரவு 9:06 வரை, பிறகு மிருகசீஷம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு நல்ல நாள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் நினைவு நாள். சிவாஜி கணேசன் அவர்களை நம்ம பார்த்துருக்கோம். அவர் பாரதியாரை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் பாரதியார் மாதிரியாகவே அவர் நடித்த போது இவர் தான் பாரதியார் இப்படித்தான் இருப்பார்னு பார்த்துருக்கோம். சரி, அதே மாதிரி ஞான சம்பந்தரை பார்த்ததில்லை, ஆனால் இவருடைய வடிவத்தில் பார்த்துருக்கான். அருட்செல்வர்களை பார்த்துருக்கான். சரி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எப்படி இருப்பாருன்னு நம்ம பாடத்தில் படிச்சிருக்கோம், ஆனால் நேரடியாக அவரை பார்க்குற போது இவருடைய நடிப்பில் இப்படித்தான் இருந்திருப்பார்னு தெரியும். அப்படியே அந்த நடிகர் திலகம் அப்படின்னா அதற்கு ரொம்ப பொருத்தமானவர். வாழ்க்கையில் இது போன்ற ஒருத்தரை இந்த மாதிரி நடிகர் திலகத்தை எங்கேயுமே இனி பார்த்ததும் கிடையாது, இனி பிறக்கப் போவதும் இல்லை. அப்படிப்பட்டவருக்கு இன்று நினைவு நாள். நான் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு சமீபத்தில் கோயம்புத்தூர் போயிருந்தேன். அவர் சொன்னார், நீங்கள் சிவாஜி அல்வா சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். அவர் சிவாஜி ரசிகர். அவர் வீடு பூரா சிவாஜி படமாக ஒட்டி வச்சுருந்தார். சிவாஜி அல்வா சாப்பிடுவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், கோதுமை அல்வா இருக்குது, மற்ற அல்வாக்கள்லாம் எத்தனையோ இருக்குது, ஆனால் சிவாஜி அல்வான்னு நான் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னே இல்லை இப்போ நீங்கள் இருங்க, இந்த சாப்பிட்றத கொண்டுகிட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் நேரத்தில் போய் சமையல் கட்டிலேருந்து கொண்டுகிட்டு வந்தார். கொண்டு இலையை போட்டு வச்சார். பாத்திரத்தில், ஒரு சில்வர் பாத்திரத்தில் அந்த அல்வா இருந்துச்சு. ஒரு 1/4 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோ, ஒரு 1/2 கிலோ இருக்கும். அதை அவர் எடுத்து வைக்கிறாரு. அந்த பாத்திரத்தை விட்டு அது அல்வா கொஞ்சம் முருகி போச்சு. அதனால் ரொம்ப பாடுபட்டு அதை வலுக்கட்டாயமாக பிச்சு எடுத்துட்டு சொன்னார், இந்த அல்வாவுக்கு பேர் சிவாஜி அல்வா அப்படின்னாரு. எப்படி சொல்றீன்னு கேட்டேன். பாத்திரத்தோட ஒன்றிருச்சு இல்லையா? எப்படி சிவாஜி கணேசன் நடிக்கிற போது பாத்திரத்தோட ஒன்றிடுறாரோ, பாரதியார் வேஷம் போட்டால் பாரதியாராகவே மாறிடுவார், வீரபாண்டிய கட்டபொம்மன் போட்டால் வீரபாண்டிய கட்டபொம்மன். அது மாதிரி பாத்திரத்தோட ஒன்றி போனதுனால இதற்கு பெயர் சிவாஜி அல்வானார். அது மாதிரி பாத்திரத்தோட ஒன்றி நடிக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு. அதே நேரம் நல்ல சடங்கு சம்பிரதாயங்கள்லேயும் ரொம்ப நம்பிக்கை வைத்தவர். காரைக்குடியில் ஒரு திருமண வீட்டுக்கு வந்திருந்தார். திருமண வீட்டுக்கு வந்தபோது என்னை அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அறிமுகப்படுத்தி வச்சதுக்கப்புறம் பெருமைக்குரிய கமலா திரையரங்க அதிபர் VN சேம்பரம் செட்டியார் அவர்கள் கூட்டி வந்தாங்க. அந்த கல்யாணத்துக்கு வந்தவர் என்ன பண்ணார், கீழே சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. ஒரு பக்கம் கமலா தியேட்டர் அதிபர் அந்த VN சேம்பரம் செட்டியார், நடுவில் சிவாஜி கணேசன், இந்த பக்கம் நான் இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்ற போது சிவாஜி கணேசன் ஐயா சாப்பிட்றாங்கன்னு ஒரு 50-60 போட்டோகிராஃபர்ஸ் வீடியோவெல்லாம் வந்துட்டாங்க. சிவாஜி கணேசன் அவர்களை கூப்பிட்டாங்க, கேமராமேன்லாம் வர சொல்லி, ஐயா நீங்கள் எல்லாம் கொஞ்சம் வெளியில் போய் நில்லுங்க, நான் சாப்பிட்ற போது மட்டும் ஃபோட்டோ எடுக்காதீங்கன்னாரு. ஏன்னு கேட்டாங்க. சாப்பிட்ற போது ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் இவ்வளோ வெள்ளம் சாப்பிட்றாருன்னு சொல்லி திருஷ்டிப்பட்டு போயிடும். ஆகையினாலே சாப்பிட்ற போது மட்டும் எப்போவுமே படம் எடுக்கக்கூடாது, மற்ற நேரங்களில் நீங்கள் எடுத்துங்க வாரம்னு சொன்னார். அது மாதிரி அவருடைய சாதாரணமாக பேசுவதில் கூட நகைச்சுவை இருக்கும், நன்மைகளும் இருக்கும். அப்படிப்பட்ட சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள், நடிகர் திலகம் அவர்களை அவருடைய நினைவு நாள் என்பதனாலே அவர்களை நினைவு கொள்ள வேண்டும். ஒருவர் திரைப்படத்துறையிலே பிரகாசிக்க வேண்டுமானால் ஜாதகத்திலே 10ஆம் இடத்திலே சுக்கிரன் பலம் பெற்றிருக்க வேண்டும். சுக்கிரன் ஒருவருக்கு உச்சம் பெற்றிருந்தால் கலைஞனாக பரிணமிப்பார். சந்திரன் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் ஒரு கலைஞனாக, கவிஞனாக, நல்ல திரைத்துறையிலே, அதாவது திரைப்படத்துறையிலே பிரகாசிக்கும் ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நாம் நினைவு கொள்வோம் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நல்லது நடக்கும் நாள். நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறப் போகின்றது. இன்று அலைச்சல் கூடுதலாக இருந்தாலும் ஆதாயம் உங்களுக்கு உண்டு. 2லே சுக்கிரன் இருக்கின்றார். எனவே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். மனக்குழப்பங்கள் அகலும். நேற்று நடைபெறாதிருந்த ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெற்று மகிழ்ச்சியை வழங்கப் போகிறது. இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கு இன்று சந்திரன் உச்சம். சந்திரனோடு சுக்கிரனும் இருக்கின்றார். எனவே இன்று மிக மிக இனிய நாள். தட்டுப்பாடுகள் அகலும். தகுந்தவர்களின் ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும். தலைமை பொறுப்புகள் கூட தானாக தேடி வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் உண்டு. மக்களுக்கு மத்தியில் நல்ல மதிப்பும் மரியாதையும் உயரும். 2லே குரு இருக்கின்றார். திரண்ட செல்வம் வரும் என்பார்கள். எனவே வரவேண்டிய பாக்கிகளும் வசூலாகலாம். புதிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடும் சூழல் உண்டு. இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொழில் தொடங்குவதற்காக எடுத்த முயற்சி கைகூடுகின்ற நாள். தொழில் தந்த எதிர்கள் விலகுவார்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். அதே நேரத்தில் புதன் ராசிநாதன் ராசியிலேயே இருக்கின்றார். எனவே உங்களுடைய கனவுகள் நனவாகும். நீண்ட நாட்களாக எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் இன்று நடைபெறப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள்.
கடகராசினியர்களே, உங்களுக்கு அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். ராசியில் சூரியன் இருக்கின்றார். தனாதிபதி சூரியன் இருப்பதால் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. நெருக்கடி நிலை அகலும் என்றாலும் கூட இடர்பாடுகள் இடையிடையே வரலாம். ஒரு சில காரியங்களில் உங்களுக்கு தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதும். அதை மீறித்தான் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். எனவே தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். சிம்மராசினியர்களே, உங்களுக்கு செல்வாக்கு அதிகரித்தாலும் செல்வ வளம் சிறப்பாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு தாமதங்களும் தடைகளும் வந்து சேரும். ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகத்தின் மூலமே லௌகிகத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள இயலும். அதே நேரத்தில் வரும் மாற்றங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீரென இடமாற்றங்கள், இலாகா மாற்றங்கள் வரலாம். தொழில் புரிபவர்களுக்கு பங்குதாரர்கள் விலகிக் கொள்வதாக சொல்லி அச்சுறுத்துவர். புதிய பங்குதாரர்கள் வந்தினையும் வாய்ப்பு உண்டு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய யோசித்து செயல்பட வேண்டிய நாள். கன்னிராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்று இல்லம் தேடி அதிகாலையிலேயே ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது. 10ஆம் இடத்திலே புதன் குருவோடு இணைந்திருக்கின்றார். 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள். எனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களாக இருந்தால் திடீரென பதவி மாற்றம் வரலாம். அதற்கு முன்னெச்சரிக்கையாகவே நீங்கள் இருப்பது நல்லது. இருந்தாலும் கூட புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மேலிடத்தில் நிர்பந்தத்தின் காரணமாக பொறுப்புகள் மாற்றப்படலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மாமன் மைத்திரன் வழியில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட மதியத்திற்கு மேல் ஒரு நல்ல முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். இந்த நாளை நல்ல நாளாக அமைத்துக் கொள்ள இன்று கிழமை திங்கள் என்பதால் சோமாஸ்கந்தரை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். தெருவில் செல்கின்ற பொழுது செல்வங்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். அதே நேரத்தில் இன்றைக்கு முடிந்துவிடும் என்று நினைத்த காரியம் முடிவடையாமல் போகலாம். வரவை காட்டிலும் செலவு கூடும். கவனம் தேவை. விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும் நாள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய மனக்குழப்பங்கள் அகலும். மாற்றினத்தவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கப் போகிறது. சுகஸ்தானத்தில் ராகு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். தொலைதூர பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தருவதாகவே அமையலாம். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு தடைகள் எல்லாம் அதிகரிக்கின்றன. தாமதங்களும் அதிகரிக்கும். நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கலாம். நிச்சயிக்கப்பட்ட காரியங்களில் திடீரென மாற்றங்களை செய்ய விரும்புவீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும். VRS பெற்றுக்கொண்டு வெளியில் வரலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைக்கு ஒரு சில நாட்கள் தள்ளி வைப்பது நல்லது. குறிப்பாக இன்று திங்கட்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று 8ஆம் இடத்திலே கேது செவ்வாய். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் வரலாம். நம்பிக்கையோடு நீங்கள் பழகியவர்கள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பு செய்ய மறுப்பார்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றி சிந்தித்திருந்தால் அதில் சில பிரச்சனைகள் வரலாம். அண்ணன் தம்பிகளுக்குள் அரசல் புரிதல்கள் உண்டு. திடீரென கேது 8ல் இருப்பதனாலே திடீரென மாற்றங்கள் வரும். மறு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தமும் வரலாம். செலவு நடைகள் அதிகரிக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். குடும்ப சுமை கூடுதலாக இருக்கும். யாரையும் நம்பி எதுவும் செயல்பட இயலாது. இந்த நாளில் மிக மிக கவனத்தோடும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட்டால் நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் கொஞ்சம் ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு. ஆர்வம் காட்டுகின்ற செயலில் கூட ஆதாயம் கிடைக்காமல் போகலாம். பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காது. அலைச்சல் இருக்குமே தவிர ஆதாயம் இருக்காது. நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நல்ல விதமாக நடைபெறாமல் போகலாம். குறிப்பாக அலுவலக பணிகளில் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் மேலதிகாரிகள் உங்கள் மீது அவர்களுடைய கண்காணிப்பு இருக்கும். உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டார்கள். எந்த நேரத்திலும் உங்கள் மீது குறை சுமத்திக் கொண்டே இருப்பார்கள். எனவே மிக மிக கவனத்தோடு செயல்பட வேண்டும். அது மட்டுமல்ல, 4ஆம் இடத்திலே சுக்கிரன், 5ஆம் இடத்திலே குருவினுடைய பார்வை உங்கள் ராசியில் பதிவது ஒன்றுதான் சிறப்பு. எனவே எப்படித்தான் காரியங்கள் செயல்படவில்லை என்றாலும் கடைசி நேரத்தில் கைகூடி விடலாம். அப்படிப்பட்ட பார்க்கும் குருவை பலப்படுத்த அருகில் உள்ள ஆலயம் சென்று இன்று குரு பகவானையும் நீங்கள் வழிபட வேண்டும். திங்கட்கிழமை என்பதனாலே அம்பிகையையும் வணங்குவது நல்லது.
மீனராசி நேயர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்திலே குரு பலம் பெற்றிருக்கின்றார். சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு. வாகன யோகம் உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நல்ல திருப்பங்கள் உருவாகும். தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். மதிப்பு மரியாதையும் உயரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு திருப்திகரமாகவே இருக்கும். புதன் வக்கிர இயக்கத்தில் இருப்பது நல்லது. கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் வக்கிரம் பொழுது யோகத்தை கொடுக்கலாம். எனவே இன்றைக்கு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலுக்கான மூலதனத்தை போடலாமா, வளப்படுத்திக் கொள்ளலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். உங்கள் சிந்தனைகள் எல்லாம் வெற்றி பெற இன்று தினம் நீங்கள் திங்கட்கிழமை என்பதனாலே தெற்கு நோக்கி அம்பிகையை வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.